கஜா கஜா, நீங்க இன்னும் பூ விளையவே முடிக்கலையா? என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? இது டாக்டர் ஜட்காவோட கல்யாணம், மஜாவா இருக்கணும்ல. ஒட்டுமொத்த வீடு சும்மா ஜோலிக்கணும், ஜாக்கிரதை. என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி அலங்காரம் பண்றாங்க? இது மாப்பிள்ளை வீடாச்சே, மாப்பிள்ளை வீட்டுக்கு ஏத்த மாதிரி தானே அலங்காரம் பண்ணணும். கஜா கஜா, இவன் சொல்றதெல்லாம் கேட்காதீங்கப்பா. நான் சொல்ற மாதிரியே வீட்டை ரெடி பண்ணுங்க. என்னதான் சொல்ல போறீங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க மாதிரி அலங்காரம் பண்ணணுமா இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாதிரியா? என் மண்டல தயவு செஞ்ச கோபத்தை ஏத்தாத. இவன் சொல்றபடியே செஞ்சுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி வேலையை முடி, அவ்வளவுதான். எல்லா பொறுப்பும் என்னோடது. இது ஒன்றும் கிடையாது, மோட்டதும் கிடையாது. நான் டாக்டர் ஜட்காவுக்காக ஒரு குதிரையை கொண்டு வர்றதுக்காக போயிருந்தேன். ராஜா மாதிரி ஜட்கா சார் அந்த குதிரை மேல உட்காந்துட்டு கல்யாணத்துக்கு வருவாரு. ஏ கஜா கஜா, இந்த வயசுல டாக்டர் ஜட்கா குதிரை மேல உட்காரணுமா? இந்த வயசுல அவரால் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னா ஏன் குதிரை மேல ஏறி உட்கார முடியாதுங்கிறேன். நீ அலங்கார வேலையை மட்டும் பாரு, நான் போய் மிஸ்டர் ஜட்கா கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். புது மாப்பிள்ள ரெடியா? ஜட்கா சார். ஓ என் உயிர் நண்பா, நான் பார்க்க எப்படி இருக்க? நீங்க அழகா இருக்கீங்க சார். ஆனா டாக்டர் ஜட்கா சார் எங்க இருக்காரு? ஆமா, நீங்க மாப்பிள்ள தோழனா? அட என் உயிர் நண்பா, நான் தான் டாக்டர் ஜக்கா. என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா? ஐயோ கடவுளே, அம்மா. நீ என்னையா காரியம் பண்ணிருக்க? உன் மண்டைக்கு மேல ஏதோ தொப்பியை போட்டு மறைச்சு வச்சிருக்க, என்னது அது? அத்தலோ டாக்டர் ஜட்கா எங்கப்பா? இன்னுமா இருந்தாலும் ரெடி ஆகாம இருக்காரு. அட கஜ கஜா, உன் முன்னாடி தான் நான் நிக்கிறேன் பாரு. ஏப்பா ஏப்பா இவ்வளவு கொடூரமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? பொண்ணு மண்டபத்தை விட்டு பயந்து ஓடிட போயிதியா? மோட்டு என் உடன் பிற சகோதரா, என் அருமை நண்பா, என்ன பார்த்து சொல்லு, நான் இப்ப எப்படி இருக்கேன்? அண்ணாச்சி, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே. மாப்பிள்ளை ரூம்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா பொண்ணு பயந்து ஓடிட ஏய் மோட்டு, அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் அள்ளி கொட்டிராத. மனசை திடப்படுத்திக்கிட்டு நான் சொல்றத கேளு. நம்ம 3 பேர் முன்னாடி கம்பீரமா நிக்கிறாரே, அவர் தான் டாக்டர் ஜட்கா. போதுமா போதுமா, இப்ப உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இப்பவாவது என்ன நம்புறீங்களா? நான் தான் டாக்டர் ஜக்கா. பாவம் அந்த குதிரை என்ன கதிக்கு ஆளாகும். என்னோட இந்த பரிதாபமான நிலைமைய பாத்தீங்களா? இந்த குதிரை என்னை விட உயரமா இருக்கு. இதுல நான் எப்படி ஏறி உட்காருது சொல்லுங்க? மாப்பிள்ளையா ஸ்டைலா எப்படி போறது? நான் குதிரையில கம்பீரமா போனாதானே மாப்பிள்ளை மாதிரி இருக்கும். என்ன சொல்லுங்க? சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. என்ன சேருடா இது, அப்பளமா நொறுக்கி போச்சு. என் இடுப்பு சுளுக்கிக்கிச்சு போல இருக்கு. ஏய் மோட்டு, பாத்துக்கிட்டு இருக்காத, ஏதாவது செய். இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம மாப்பிள்ளைக்கு ஆறுதலா இருக்கணும். கீழே விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். நான் என்ன பண்றது? பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீயே ஏதாவது சொல்லு. ஐடியா. என்ன பண்ற? வேண்டாம், சொல்றது கேளு. நிறுத்து. என் உயிர் நண்பா, என்னை கீழே இறக்கி விடு. ஒரு நிமிஷம், இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையே. இதை எப்படி ஆஃப் பண்றது? நீ என்கிட்ட கொடு, நான் இதை கண்ட்ரோல் பண்றேன். மன்னிச்சிரு மண்டையா, கண்ட்ரோல் மாறி போச்சு. என் உடன் பிற சகோதரா, என் உயிர் நண்பா, அதை ஆஃப் பண்ணு. ஏன் இப்படி மாத்தி மாத்தி பறக்க விடுறீங்க? நான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற நாளுடா. என்ன விடுங்க. ஏன் இப்படி பறக்குற? நாம கல்யாணத்துக்கு தான் போறோம். மெதுவா போ. ஆமா, இங்க என்ன நடக்குது? மோட்டு பத்துலு, மரியாதையா போய் என் குதிரையை கொண்டு வாங்க, இல்லனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அட, அந்த குதிரை போயிட்டு போது, விட்டு தொலைங்க. நாங்க உங்களுக்கு புதுசா கார் வர வைக்கிறோம். முடியாது முடியாது. ஒரு முறை மாப்பிள்ளை குதிரை மேல ஏறி உக்காந்துட்டாருன்னா அவர் வீடு வரைக்கும் அந்த குதிரையில வந்துதான் ஆகணும். இல்லன்னா மாப்பிள்ளைக்கு மரியாதை கிடையாது. ஒருவேளை அவரு கார்ல ஏறி உக்காந்துட்டாருன்னா அது மிகப்பெரிய அபசகுணமா ஆயிடும். ஜாக்கிரதை.
இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் நடக்க இருந்தது. ஆனா இந்த மோட்டுவால எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. என் உயிர் நண்பா மோட்டு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எப்படியாவது அந்த குதிரையை நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். ஏ மோட்டு, பின்னாடி போய் அந்த குதிரையை லபக்குன்னு அமைக்கிடலாம். இந்த கேவலமான சவுண்ட் எங்க இருந்து வருது? பசிலைங்க வயிறு தான் சத்தம் போடுது. வயிறு காலியா இருந்தா இப்படிதான் சத்தம் வரும். முதல்ல எனக்கு சூடா சமோசா சாப்பிட்டாதான் மூளையே வேலை செய்யும். ஏதாவது மரியாதை வந்த வேலையை பாரு, இல்லன்னா டாக்டர் ஜட்கா நம்மள அப்படியே கடிச்சிருவாரு. குதிரை இப்ப சந்தோஷமான மூட்ல இருக்கு. சத்தம் போடாம வா, அப்பதான் அதை பிடிக்க முடியும். அப்படியே வா. மோட்டு ஏதாவது செய். நாம நினைச்ச மாதிரி இந்த குதிரையை அவ்வளவு சீக்கிரமா பிடிக்க முடியாத போல இருக்கு. நான் என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. நாம சக்தியை பயன்படுத்துறதுக்கு பதிலா புத்தியை பயன்படுத்தி தான் அந்த குதிரையை பிடிக்கணும். வா, நாம மாமரத்துக்கு பக்கத்துல போகலாம். சூப்பர் ஐடியாவை சொன்னேன். உடனே போய் அதை செயல்படுத்துவோம். ஏய், நான் சொன்னது ஐடியா கிடையாதுடா. அதுக்கு பக்கத்துல போய் யோசிக்கலாம்னு தான் சொன்னேன். வா. பார்த்து போ, அந்த குதிரை பாத்திர போது. அப்புறமா பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். வாடா அண்டா வாயா. எங்களை யாராவது காப்பாத்துங்க. குதிரை கிட்ட எங்களை காப்பாத்துங்க. முடியல, முடியல. சீக்கிரம் வாங்க, காப்பாத்துங்க. நல்ல வேலை, நாம தப்பிச்சிட்டோம். நமக்கு பதிலா அவரு இப்ப வாங்கிட்டு இருக்காரு. சொல்றதை கேளு, நிறுத்து. சோபித்த தெய்வம். நல்ல நேரத்துல வந்து எங்களை காப்பாத்துறீங்க சிங்கம் சார். சிங்கம் சார், ஆமா, உங்க தலை எங்க இருக்கு? சட்டத்தின் மீது ஆணை, பாரத தாய் மீது ஆணை. நான் அந்த குதிரையை சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். எப்படி சூடும்? ஏ கஜகஜா, என்னோட 20 வருஷத்துல இந்த மாதிரியான சைக்கிள் ஓட்டதே கிடையாது. ஆயோ, என்னப்பா அது பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்ப நேரம் இல்ல, சீக்கிரமா வேகமா ஓட்டு. முகூர்த்தத்துக்கு ஏற்கனவே நேரமாச்சு. போ, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாம் அந்த குதிரையை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தே ஆகணும். நான் அந்த குதிரை மேல ஏறி தான் வருவேன். முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மோட்டுவை நான் ஒரு வழி பண்ணிடுவேன். கச்ச கச்சா, கொஞ்சம் ஸ்பீடா போ. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, புரிஞ்சுதா? கஜகஜா, நீங்க சொல்றதை கேட்டு நான் சைக்கிள் ரிக்ஷாவை மின்னல் வேகத்துல ஓட்டுறேன். யாரும் நடுவுல வரக்கூடாது. மரியாதையா நில்லு. இத பாரு, மரியாதையா சொல்றேன், நின்னுடு. நீ இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா என் நண்பனுடைய கல்யாணமே நின்று போயிடும். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இந்த சிங்கத்தை பத்தி உனக்கு தெரியாது. மரியாதையா நின்னுடு. அந்த பயம் இருக்கட்டும். நான் சொன்னா கேளு. இல்ல, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சிங்கம் சார், நீங்க எங்க போயிட்டீங்க? ஆமா, சீக்கிரமா வெளியில வாங்க சார். நான் வந்து ரொம்ப அப்பாவி. நீங்க எங்க இருந்து பறந்து வந்தீங்க? சாரி, நான் எங்களை மன்னிச்சுக்கங்க. நீங்க மேல இருக்கீங்களா? நாங்க மேல வர முயற்சி பண்றோம். பத்துல கீழே இருக்காத, எப்படியாவது மேல போ. நில்லுங்கப்பா, நான் பல்பு மாட்டணும். சொல்றத கேளுங்க, நில்லுங்க. கடிச்சு தின்னு போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது சொல்லு. இங்க பாரு, குதிரை எல்லாம் கொள்ளுதான் சாப்பிடணும், துணியெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன விட்டுருங்க அண்ணாச்சி.
ஆஹா சமோசா இப்பவா ஒரு கை பாக்குறேன் நீயா நானானு இன்னைக்கு தெரிஞ்சிடும் சபாஸ் மோட்டு அந்த குதிரையை விட்டுறாத இது என் வாழ்க்கை பிரச்சனை நண்பா மோட்டு வெரி குட். உன்னால மட்டும்தான் அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ண முடியும். வாடா பூசணிக்கா மண்டையா வந்து குதிரை மேல உட்காரு கல்யாணத்தை பண்ணு பழகிட்ட மோட்டு இத பாரு நான் சொல்றத கேளு மேல உட்கார்ந்து இருக்கிறது கல்யாண மாப்பிள அவரை பூ மாதிரி அழகா கொண்டு போய் மண்டபத்துல கொண்டு போய் சேர்க்கணும் ஏதாவது தகராறு பண்ண அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது சீக்கிரம் போ கடவுளே இதுவரைக்கும் நான் எனக்காக உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல ஆனா நான் கேட்காம இருந்ததுக்காக நீ எதுவும் எனக்கு பண்ணதே இல்ல இதுவரைக்கும் நான் கோவிலா நினைச்சுக்கிட்டு இருந்தது அந்த மண்டைகளோட டீ கடை மட்டும்தான் இதுவரைக்கும் நீ எனக்காக எதுவுமே செஞ்சதில்ல நான் எந்த வேலை செஞ்சாலும் அது சொதப்பலாவே மாறிக்கிட்டு இருக்கு என் பாக்கெட்ல பணம் இதுவரைக்கும் நின்னதே கிடையாது நான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆளாகணும் இந்த அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு வழியை பண்ணி என்ன பெரிய ஆளாக்கணும் கடவுளே அப்படி நீ எதுவுமே செய்யலன்னா இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது மோட்டு ஓவரா அழுத்தா உடம்புக்கு ஒத்துக்காது வா போகலாம் நான் உன் கோயிலுக்கு வர்றதுக்கு தான் கடைசி தடவை இதுக்கப்புறமும் நீ எனக்கு தேவையானது எதையும் கொடுக்கலன்னா நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன் இது சத்தியம் அதுக்கப்புறம் இந்த உலகத்துல கடவுள் இருக்குன்றதுக்கே நான் நம்ப மாட்டேன் ஐயோ மோட்டோ நீ சத்தம் போட்டு பேசுறத கேட்டு சாமிக்கு கோபம் வந்துருச்சு போல இருக்கு இது எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை எனக்கு தேவை வாழ்க்கைக்கு பணம் அந்த பணத்தை கொடுக்கலன்னா இதுக்கப்புறம் நான் இந்த கடவுளை கும்பிடுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது பத்துலு போதும் இப்ப கிளம்பி வா நான் சொல்றேன்ல வா ஓகே ஓகே நீங்க ஏதோ கோபமா இருக்கீங்கன்னு தெரியும் நான் அப்புறமா வரேன் ஆஹா என்னுடைய செப்பல் எங்க போச்சு ஏப்பா என்னுடைய செருப்பு எங்க காணோம் எனக்கு எப்படியா தெரியும் அதோ அங்க இருக்கு அது யாரோடது அது என்னோடது இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த செருப்பை போட்டுட்டு வந்தவன் உன் செருப்பை போட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் சரி நீ சீக்கிரம் அவனை போய் தேடி கண்டுபிடி போ இந்த செருப்பு போட்டவன என்னால நடக்க முடியல குதிச்சு குதிச்சு பேச வேண்டியதா இருக்கு யாராவது இத தடுத்து நிறுத்துக்கல ஆஹா பத்ரு எனக்கு என்னாச்சுன்னு தெரியல என்னால ஒரு இடத்துல நிக்க முடியல என்னால குதிச்சு குதிச்சு நான் பேச முடியுது எதுக்காக இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க இல்ல பத்ரு எனக்கு என்னாச்சுன்னு தெரியல இந்த செருப்பை போட்ட உடனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல கசிதே சீக்கிரமா போய் பத்ருவா காப்பாத்து நீ பாட்டுக்கு இப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காத சீக்கிரமா போறியா இல்லையா வேணப்பா வேணப்பா அடிக்காதப்பா இது என்ன சொல்றேன் அப்படியே செய்யறப்பா அடிக்காதப்பா என்ன காப்பாத்துக்கோ காப்பாத்துக்கோ சீக்கிரமா இதை நிப்பாட்டலன்னா நான் ஒரு வழி ஆயிடும் போல இருக்கு அங்க பாரு மோட்டோ அடிக்கவன
ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். என்னப்பா ஆச்சு இவனுக்கு? பின்னாடி வேடி கீடி வச்சிட்டாங்களா என்ன? இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நாங்க காசு கொடுக்க மாட்டோம். ஓ பிரமாதம் பாஸ், பிரமாதம். இதுக்கு பேரு தான் பஞ்சு டயலாக். என்ன பாராட்டுறத விட்டுட்டு எதுக்காக அவன் இங்க வந்திருக்கான்னு போய் முதல்ல கேளு. போ. டான் மண்டையா, என்ன காப்பாத்து. என் கண்ட்ரோல்லயே நான் இல்ல. என்ன நடக்குது, என்ன பண்றது எனக்கே புரியல. ரொம்ப பிரமாதம் மோட்டோ. என்னைக்கு பூரா இந்த மாதிரியே ஆடி நீ என்ன குஷிப்படுத்திக்கிட்டே இரு, புரியுதா? இல்ல டான் மண்டையா, என்ன காப்பாத்து. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. எப்படியாவது என்ன காப்பாத்து. இந்த மூட்டுவை பார்சல் பண்ணி வேனுக்குள்ள கொண்டு போய் வைங்க. இவனை பத்தி யாரு கேட்டாலும் அவனை அடிச்சு துரத்துக்க. தேங்க்யூ டான் மண்டையா, ரொம்ப தேங்க்யூ. வாங்க வாங்க, அவனை பார்சல் பண்ணுங்கடானா. நீங்க பறந்து வந்துகிட்டு இருக்கீங்களே, என்னடா நடக்குதுங்க? எப்பா என்ன அடி. இது எப்படி நடந்திருக்கும் நண்பர்களே? மோட்டு மாதிரி ஒரு நல்ல மனுஷன், அதுவும் தைரியமான ஒரு மனுஷன், கண்ணுல பட்டவங்க எல்லாரையும் எட்டி மிதிக்கிறானா? யோ கஜா கஜா, நீ சொல்ற மாதிரி அந்த ஆளுக்கு பெரிய மனசுலாம் இல்லையா? பெரிய கால் தான் இருக்குது அவனுக்கு. டான்ஸ் ஆடுற மாதிரி முன்னாடி இப்படி இப்படி அடி கடத்துல எட்டி உதைக்கிறாயா அந்த ஆளு. உதவானா நான் எப்படி பறந்தேன் தெரியுமா? டேய் பூசணிக்கா மண்டையா, என் கண்ட்ரோல்லயே நான் இல்ல. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இந்த காலால எல்லாரையும் எட்டி உதைக்கணும் போலயே இருக்கு. எப்படியாவது என்ன இதுல இருந்து காப்பாத்திரு. அப்போ இந்த பூட்ஸ கழட்டி தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே? இல்ல, எதனால இப்படி பண்றேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. இந்த ஷூவை மாட்டினதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து மண்டையா, காப்பாத்து. டாக்டர் ஜட்கா சார், அவன் பக்கத்துல போயிடாதீங்க. கிட்ட வர சொல்லி எட்டி ஓங்கி மிதிச்சிடுவான், புரிஞ்சுக்குங்க. அட நீ அதை பத்தி நினைச்சு கவலைப்படாத. என் நண்பனுக்கு நான் உதவி செய்ய போறேன். என் உடன்பிற சகோதரா, என் உயிர் நண்பா, நான் இப்ப அந்த பூட்ஸ கழட்டி காட்டுறேன் பாரு. ரொம்ப நன்றி பூசணிக்கா மண்டையா, ரொம்ப நன்றி. அட பாவி, என்னை சந்திரமண்டலத்துக்கு அனுப்பி போல இருக்க. இந்த மோட்டுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் தான் ஸ்பேஸுக்கு முதல் ஆளா, அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தவனா இருப்பேன் போல இருக்கு. என் இடுப்பு சுளுக்கு பிடிச்சுக்கிச்சு. சாரிடா பூசணிக்கா மண்டையா, ஐ அம் வெரி சாரி. அதுவும் எனக்கு வயிறு காலியா இருந்தா மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? ஏதாவது யோசிச்சு என்னை இதுல இருந்து காப்பாத்து. இதுவரைக்கும் என் பாக்கெட்ல ஒரு 10 பைசா கூட நின்னது கிடையாது. வந்துட்டேன் ஐடியா. நீ இன்னைக்கு காலையில போய் கடவுளுக்கிட்டே ஆவேசமா பேசி சண்டை போட்டு வந்தல, அந்த கடவுளுக்கிட்ட போய் மன்னிப்பு கேள், அப்பதான் சரியாகும். உன்னை ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்காக அவர் தான் இந்த செருப்பை உனக்கு கொடுத்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. தேங்க்யூ பத்லு, நீதான் என்னுடைய உயிர் நண்பன். தள்ளி நில்லு. இந்த பூட்ஸ நீ கழட்டாத வரைக்கும் என் பக்கத்துல வராத, தூரத்திலே இரு. டிஸ்டன்ஸ மெயின்டைன் பண்ணு, புரியுதா? சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் அங்கே போறேன். அடா மோட்டோ நில்லு. இப்ப நிக்க போறியா இல்லையா? அடிங்க. வாங்க வாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாரும் எனக்கு விரோதி ஆயிட்டாங்க. எல்லாரும் என்ன அடிக்கிறதுக்காக வராங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல. அவன் அப்படியே விட்டுறாதீங்க, போய் பிடிங்க.
கடவுளே தயவு செஞ்சு என்ன இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடு. நான் உன்னை திட்டினது தப்புதான், அதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ. ஏதோ தெரியாம ஆதங்கத்துல அப்படி திட்டிட்டேன். இனிமே அந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். தயவு செஞ்சு என்ன இந்த ஆபத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்து கடவுளே, மோட்டோ, நீ காப்பாத்து. கவலைப்படாத. நீ கத்துறது நிச்சயமா கடவுள் காதுல விழுந்திருக்கும். கவலையை விடு, அவரு உன்னை காப்பாத்துவாரு. இங்க பாரு, உன் டான்ஸ் நின்றுச்சு. நீ கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வர. இங்க பாரு, உனக்கு சரியா போச்சு. ஜெய் ஹோ பத்துலு, உயிர் காப்பா தோழன்றது சரியா போச்சு. குடிங்க அவனை குடிங்க. எங்க ஓட பாக்க? மேல இருக்கிற கடவுள் கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட மோட்டோ. ஆனா கீழே இருக்கிற ஜனங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிக்கணும்னா உடனே என்ன பண்ணு, திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இரு. அவங்க வந்து உன்னை செதைச்சு சின்ன பின்னமாக போறாங்க. உங்களோட அந்த கீரைக்காரமா தான் உன் மேல ரொம்ப கடுப்புல இருக்காங்க. ஓடிங்க. குடிங்க அவனை. ஓடிட போறேன். நான் மட்டும் குறைஞ்சவனா? எஸ்கேப். அடிங்க அவனை. விடாதீங்க. சீக்கிரம் குடிங்க. ஓடுங்க ஓடுங்க. ரொம்ப நன்றி கடவுளே, இப்பதான் நீங்க கண்ணை திறந்து சரியான தண்டனையை கொடுத்திருக்கீங்க. அந்த மோட்டு செஞ்ச தப்புக்கெல்லாம் இது அவனுக்கு தேவைதான். ஓ பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. என்ன நம்பர் 2? அந்த பூட்ஸை என்கிட்ட கொடு. இனிமே இதை நான் தான் போட்டுக்க போறேன். என்னப்பா நடக்குது? எங்க காலெல்லாம் தன்னால போது. யாகோ, யாபு, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே.